நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 12ஆம் அத்தியாயம். தீயிலே தள்ளு. யாரை பிடிச்சி தீயில தள்ளணும், எதுக்காக தள்ளணும் பாத்துருவோமா? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? பூங்குழலி சேந்தன் அமுதனை விட்டு பிரிஞ்சு வந்தியத்தேவன் வரான். வர வழியில குதிரை ரொம்ப கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிறான். குதிரைக்கு எங்கேயாவது ஒரு கொல்லன் பட்டறை இருந்தா அங்க வச்சு அதுக்கு லாடம் அடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வரான். வர இடத்துல ஒரு கொல்லப்பட்டறை அதே மாதிரி பார்க்குறான். ஆனால் அந்த கொல்லப்பட்டறையில் இருக்கிறவன் இவனை கவனிக்காம அவன் ஏதோ ஒரு வாழை அப்படியே பட்டை தீட்டிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய வாழை அப்படியே ஜொலிக்குது. வாழ்னா இது இல்லை வாழ் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அப்படியே அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த கொல்லன் கொஞ்ச நேரம் தான் வேலையிலேயே ரொம்ப கவனமாக இருக்கான். வந்தியத்தேவன் 2-3 தடவை அப்படின்னு கணச்சதுக்கு அப்புறம் தான் நிமிர்ந்து பார்க்குறான். வாப்பா, உனக்கு என்ன வேணும்? வாள் வேல் ஏதாவது வேணுமா? வாளுக்கும் வேலுக்கும் தான் இப்போல்லாம் தேவையில்லாம போயிடுச்சே, நீ வாளுக்கு எங்க வந்திருக்க போற அப்படிங்கிறான் கொல்லன். என்னய்யா இப்படி சொல்றீரு? உங்களோட கையில இவ்வளோ பெரிய வாளை வச்சு நல்ல அழகான வேலை செஞ்சுக்கிட்டே வாளுக்கு தேவையில்லைன்னு சொல்றீரே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்கிறான். இது ஏதோ அபூர்வமா வந்த வேலை தம்பி. பழைய வாழை செப்பனிடுறதுக்காக கொண்டு வந்தாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டு போரும் வடபெண்ண போரும் நடந்துகிட்டு இருந்தப்போ இந்த பட்டறையில மலைமலையா வாளும் வேலும் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதுசுல கூட ஆயுதங்களுக்கெல்லாம் ஒரு கிராக்கி இருந்துச்சு. இப்போ இந்த வாளையும் வேலையும் கேட்பாரே இல்லை. பழைய வாள்களையும் வேல்களையும் என்கிட்ட கொண்டாந்து விற்கிறதுக்காகத்தான் வராங்க. நீ கூட அதுக்காகத்தான் ஒரு வேலை வந்தியா என்ன அப்படின்னு கேட்கிறான். இல்ல இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாழ் தேவையா இருக்கு. நான் ஏத்துக்கிட்ட வேலையை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கங்க, அப்புறம் கையில இருக்கிற தாளத்தை அப்படியே போட்டுக்கிட்டு தேவாரம் பாடிக்கிட்டு சிவஸ்தல யாத்திரையெல்லாம் புறப்பட்டுருவேன். அப்போ வேணும்னா என் ஆயுதத்தை உங்ககிட்டயே கொண்டாந்து கொடுத்துட்றேன். பின்ன எதுக்காக என்ன தேடிட்டு வந்திருக்கிற? என்னுடைய குதிரைய காட்டுலையும் மேட்லையும் விட்டுட்டு வந்தனா, இன்னும் ரொம்ப தூரம் வேற நான் போய் சேரணுமா? குதிரைகள் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுறதாமே, அது உங்களால முடியுமா? ஆமா, அரேபியா தேசத்துல அப்படிதான் பழக்கம். இங்கேயும் சிலர் இப்பெல்லாம் குதிரைக்கு குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில பழக்கம் இருக்கு. என் குதிரைக்கு லாடம் போட்டு தருவீரா? அதுக்கு நேரம் அதிகம் பிடிக்குமே, கையில இருக்க வேலையை முடிச்சுட்டு தான் உன் வேலையை எடுத்துக்க முடியும். வந்தியத்தேவன் யோசிச்சான். அவனுக்கும் ரொம்ப களைப்பா இருந்துச்சு. குதிரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் போயிருக்கு. கொஞ்ச நேரம் காத்திருந்து அந்த குழம்புக்கு கவசம் போட்டுக்கிட்டே போறது நல்லது அப்படின்னு முடிவு பண்றான். சரி, கை வேலை முடிகிற வரைக்கும் காத்திருக்கிறேன், அப்புறமாவது உடனே செஞ்சு தருவீர்ல அப்படிங்கிறான். அதுக்கு என்ன, ஆட்டும் செஞ்சு தரேன் அப்படிங்கிறான் அந்த கொல்லன். வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்டு இருந்த இந்த வாழையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வாழ் அபூர்வமான வேலைப்பாடு அமைஞ்சதா இருக்கே, ராஜகுலத்து வாழ் மாதிரியில இருக்கு. இது யாருடைய வாழ் அப்படின்னு கேட்கறான். அப்பனே, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஹரிச்சந்திர நதின்னு ஒரு ஆறு ஓடுது. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால என்ன? நான் ஹரிச்சந்திர நதிக்கு போய் அடிக்கடி தலைமுழுகிட்டு வர்றது வழக்கம். சரி, ரொம்ப நல்ல காரியம், போற இடத்துக்கு புண்ணியம். அதனால கூடிய வரைக்கும் உண்மையே சொல்றது, பொய் சொல்றதே இல்லைன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன ஆட்சேபம்? உங்களை யார் இப்ப பொய் சொல்ல சொன்னா? நான் சொல்லலையே. நீ என்ன இந்த வாழை பத்தி ஒன்னும் கேள்வி கேட்காம இருந்தேனா நானும் பொய் சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரியா, நான் கேள்வியும் கேட்கல, நீ விரத பங்கமும் செய்ய வேணாம். விரதத்தை விட்டுட்டு நீ பொய்யெல்லாம் சொல்ல வேணாம்ப்பா. கை வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு என் வேலையை எடுத்து செஞ்சு கொடுத்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறான். கொல்லன் மௌனமா தன் வேலையில ஆழ்ந்துட்டான். வந்தியத்தேவன் வாழை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட அடிப்பகுதியில அந்த பிடி கிட்ட மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான். மீன் உருவம் எதுக்காக? அதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா, இல்ல வெறும் அலங்காரத்துக்கு தானா? கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்த மறுபடியும் தீயில காட்டி காய்ச்சி அது பேர்ல கத்தியால அடிச்சான். அப்புறம் உருவம் தெரியாம மறைக்கிறதா அவனோட நோக்கமோ அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. எதுக்காக இந்த காரியம் அப்படின்னு வல்லவரன் யோசனை செய்யறான். யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணு லேசா சுழல தொடங்குது. பல நாளாவே அவனால விரட்டி அடிக்கப்பட்டுக்கிட்டு வந்த நித்ரா தேவி இப்போ தன் மோக மாய வலைய அப்படியே அவன் மேல பலமா வீச ஆரம்பிச்சுட்டான். சும்மா அப்படியே துருன்னு எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் சும்மா உட்கார வச்சாலே தூக்கம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி வந்தியத்தேவன் ஒரு துருவான ஒரு கேரக்டர். எப்பவும் பிஸியா எங்கேயும் சுத்திட்டே இருக்கிற ஒரு ஆளு. அவனை பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் அந்த கொல்லன் பட்டறையில உட்கார வச்சோடனே அவன் அல்லாம அவனுக்கு ஒரு அப்படியே தூக்கம் கண்ணை சுழட்டிட்டு வந்துருச்சு. அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் அந்த பட்டறையிலேயே. தூக்கத்துல வல்லவரையன் பல பயங்கரமான கனவெல்லாம் காண்றான். கத்தியை பத்தின ஒரு கனவு வருது. ஒருத்தன் கொல்லன்கிட்ட கத்தியை திரும்ப கேட்கறான். கொல்லன் கொடுத்தான். என்ன கூலி அப்படின்னு அவன் கேட்கறான். கூலி ஒண்ணு வேணாம், பழுவூர் இளையராணிக்கு நான் அழிக்கிற காணிக்கையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொல்லன் அதை கொடுக்கற மாதிரி கனவு காண்றான். ஜாக்கிரதை, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா பழுவூர் இளையராணியோட பேரை சொல்லாத. சொன்னா என்ன செய்வோம் தெரியுமா?
நான் எதுக்காக ஐயா பழுவூர் ராணியோட பேரை சொல்ல போறேன், ஒருவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன் போ அப்படிங்கிறான் கொல்லன். இதோ இங்க ஒரு வாலிபன் படுத்திருக்கானே, சத்தம் போட்டு பேசுறியே, அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான், இடி இடிச்சா கூட அவனுக்கு காது கேட்காது. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தோணுனா இந்த உலைகளத்தோட நெருப்புல அவனை தூக்கி போட்டு வேலை தீத்துரு அப்படின்னு வந்தவன் சொல்ற மாதிரி வந்தியத்தேவனுக்கு கனவுல வருது. இந்த பேச்சுவார்த்தை முடிவுல கொல்லனும் கத்தி குடையவனும் வந்தியத்தேவனை இழுத்துட்டு போய் உலகளத்துல போடுற மாதிரி வந்தியத்தேவன் கனவு காண்றான். அப்புறம் அந்த கனவு அப்படியே மாறி போயிடுது. வந்தியத்தேவனை யம தூதர்கள் நரகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. யமதர்மராஜன் பூலோகத்துல வந்தியத்தேவனோட நடவடிக்கை பத்தி விசாரிக்கிறான். பொய் சொல்றதுல நிபுணன், எத்தனை பொய் தான் சொல்லியிருக்காங்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சித்திரகுப்தன் கையில இருந்த ஓலையை பார்த்து கணக்கெடுத்து காமிக்கிறான். இல்ல இல்ல, எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரோட சேவைக்காக தான் சொன்னேன், எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக சில பொய்களை சொன்னேன் அப்படின்னு வந்தியத்தேவன் தன்னை நிரூபிக்க முயற்சி பண்றான் யமன் முன்னாடி. எதுக்காக சொல்லி இருந்தாலும் பொய் தான், தள்ளுங்க இவனை நரகத்துல, பெரிய நெருப்பு குழியில அப்படின்னு யமன் கட்டளையிடுறாரு. உடனே நரகத்தோட உள்ளேருந்து 100,000 குரல்கள் பயங்கரமா ஊளையிட்டு கேக்குது. யமதூதர்கள் அவனை அழைச்சிட்டு போறாங்க. பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்ச பெரும் நெருப்புல அவனை தள்ளுறதுக்கு ஆயுதமாயிட்டாங்க. அந்த யமதூதர்கள் 2 பேரையும் பார்த்தா அந்த முகங்கள் பார்த்த பழுவேட்டரையர்கள் முகம் மாதிரியே இவனுக்கு தோணுது. அப்படின்னு திடுக்கிட்டு அவன் நிற்கும் போதே குந்தவி தேவி அங்க வர்றா. என்னுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் போய் சொன்னாரு, அதனால அவருக்கு பதிலா என்ன நெருப்புல போடுங்க அப்படின்னு குந்தவை கேட்கிறா. உடனே இந்த சமயத்துல நந்தினி தேவி அங்க எப்படியோ வந்துடுறா. 2 பேரையும் சேர்த்தே நெருப்புல போட்டிருக்க அப்படிங்கிறா அந்த புண்ணியவதி. யமதூதர்கள் 2 பேரையும் பிடிச்சு நெருப்புல தள்ள போறாங்க. ஐயோ வேண்டாம் அப்படின்னு வந்தியத்தேவன் அல்லறி அடிச்சுக்கிட்டு திமிரி பாக்குறான். கண் விழிச்சு எழுந்து உட்காடுறான். பார்த்ததெல்லாம் கனவு அப்படின்னு மனசு அப்படியே ஆறுதல் அடையுதானா, எல்லாம் உண்மையா நடக்கிறது மாதிரியே தோணுனதுனால உடம்பு நடுங்கிட்டே இருக்கு. சேச்சே, எந்த காரணத்துக்காகவும் போய் சொல்லவே கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்றான். ரொம்ப நேரம் தூங்கி போயிட்டானா அப்படின்னு எழுந்துச்சு இந்த கொல்லனை பார்த்து கேட்கறான் வந்தியத்தேவன். அப்படி ஒண்ணு ரொம்ப நேரம் ஆயிடல, 2 ஜாமம் தான். அப்பனே, கும்பகர்ண வம்சத்துல வந்தவனா நீ? பட்ட பகல்லே இப்படி தூங்குறியே, ராத்திரியில நீ என்னமா தூங்குவ அப்படிங்கிறான் அந்த கொல்லன். கடவுளே, 2 ஜாம நேரமா தூங்கிட்டேன், குதிரை குழம்புக்கு லாடம் அடிச்சாயிச்சா அப்படின்னு கேட்கறான். இனிமேதான் செய்யணும், ஆனா உன்ன மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சிக்கு அதனால என்ன பையன், நீ குதிரையே பறி கொடுத்துடுவ போட்டிருக்கே, இன்னும் ஒன்னையே கூட பறி கொடுத்துடுவ அப்படிங்கிறான் கொல்லன். வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எழுந்து ஓடி போய் வாசல் பக்கம் பாக்குறான். குதிரை நிறுத்தின இடத்துல காணும். ஐயோ, குதிரை எங்க அப்படின்னு வேகமா சத்தம் போட்டுக்கிட்டே எங்கேயும் ஓடுறான். பயப்படாத, உன் குதிரைய பத்திரமா வச்சிருக்கேன், பின்னாடி பக்கத்துல கட்டியிருக்கேன், போய் பாரு அப்படிங்கிறான். வந்தியத்தேவன் கொல்லப்புறம் ஓடி போய் பாக்குறான். அங்க 3 பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில அவனோட குதிரை நின்றுகிட்டு இருக்கு. கொல்லன் உலைகளம் அங்க வேலை செஞ்ச ஒரு சின்ன பையன் அவன் வாயில குதிரை வாயில புல்ல கொடுத்துட்டு இருக்கிறான். வந்தியத்தேவனை பார்த்தோன்னே குதிரை உடலை சிலிச்சிட்டு அப்படின்னு கணக்குது. உடனே, ஐயா இங்க உங்க குதிரையை கொஞ்சம் பாத்துக்குங்க, குழம்புக்கு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறான் அந்த பையன். வந்தியத்தேவன் குதிரை பக்கத்துல போய் அதை தடவி கொடுத்துட்டு நிக்கிறான். பையன் குதிரையோட குழம்புக்கு அளவு எடுக்கிறான். இதை யார் இங்க கட்டினாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் அந்த பையனை பார்த்து கேட்கறான். நான் தான் கட்டினேன். எதுக்காக? அப்பா கட்ட சொன்னாரு. அதான் எதுக்காக? இந்த ஊர் வழியா கொஞ்சம் முன்னாடி பெரிய பழுவேட்டரையர் ஒரு பரிவாரங்களும் போனாங்க, குதிரையை பார்த்துருந்தா கண்டிப்பா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம், எங்க திருநாராயணபுரம் ஞாபகம் வந்துருச்சு. அங்க பழுவூர் ஆளுங்க இவன் குதிரையை முறுக்கி விட்டு ஓட விட்டு ஒரே கலாட்டா பண்ணாங்கல்ல, அதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அவனுக்கு. குதிரையோட குழம்புக்கு அளவு எடுத்துக்கிட்டோன்னே 2 பேரும் திருப்பி உலைகளத்துக்கே வராங்க, வந்தியத்தேவனும் அந்த சின்ன பையனும். உடனே கொல்லன் இரும்பு துண்டு எடுத்து குழம்பு மாதிரி அதை வளைச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். என் குதிரையை காப்பாற்றி கொடுத்தீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறான் வல்லவரேன். என்னை தேடி வர்றவங்களோட உடமையை நான் காப்பாற்றி கொடுக்கணும்ல, அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றான் அந்த கொல்லன். பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும்? 2 நாழிகைக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ ஆர்ப்பாட்டத்துக்கு நீ தூங்கிட்டு இருந்தியே, அதை நினைச்சாதான் எனக்கு வியப்பா இருக்கு. நான் தான் தூங்கி போயிட்டேன், இத்தனை நேரம் நீங்க வீணாக்கிட்டீங்களே, அவங்க போன பிற்பாடாது வேலையை உடனே ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான். எப்படிப்பா ஆரம்பிக்கிறது? அவங்க கொண்டு வந்த செய்தியை கேட்டப்புறம் யாருக்குதான் வேலை செய்ய மனசு வரும்? உனக்காக மனசை திடப்படுத்திக்கிட்டு இதை நான் செய்யறேன். எங்க இருந்து அப்பனே நீ வர்ற? அவங்க கொண்டு வந்த செய்தி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் இலங்கையிலேருந்து வர்றேன் அப்படிங்கிறான். கொல்லன் அவனோட முகத்தை இறங்க பாக்குறான். அப்புறம் குரல் அப்படியே தாழ்த்திக்கிட்டு, இலங்கையில இருந்தப்போ இளவரசர் அருள்மொழிவர்மரை பாத்தியா அப்படின்னு கேட்கிறான். உண்மையே சொல்றதுன்னு கொஞ்சம் முன்னாடிதான் தூக்கத்துல இருந்து இல்ல அருள்மொழிவர்மர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுல இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்தியத்தேவன் மாறிக்கிட்டு வரான் இல்லையா, அதனால பார்த்தேன் அப்படின்னு உண்மையை சொல்றான். கடைசியா அவரை நீ எப்போ பார்த்த? இன்னைக்கு காலையில பார்த்தேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, கொல்லன் வந்தியத்தேவனை கோவமா பாக்குறான். விளையாடுறியா தம்பி? இல்லையா, உண்மையை தான் சொல்றேன். இளவரசர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு கூட சொல்லுவ போல் இருக்கே. ஓ, கட்டாயம் சொல்லுவேனே அப்படிங்கிறான். இளவரசர் இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கொல்லன் கோவமா கேட்கிறான். நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துலதான் இருக்கிறாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான்.
அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி கட்டுக்கதை சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்ல. வந்தியத்தேவன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறான். அடாடாடா, நம்ம பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தப்ப அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டமே தயாரா இருந்துச்சு. உண்மையை சொல்லும் போது ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறானே, நம்ம ஜாதக விசேஷம் போல இருக்கு அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கொல்லன் கேட்கறான், தம்பி நீ இலங்கையில இருந்து எப்போ புறப்பட்ட? 4 நாளைக்கு முன்னாடி. அதனாலதான் உனக்கு செய்தியே தெரியல அப்படின்னு கொல்லன் வேற மாதிரி அதுக்கு அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றான். என்ன செய்திங்க அப்படின்னு வந்தியத்தேவன் திருப்பி கேட்கறான். பொன்னியின் செல்வரை கடல் கொண்டுருச்சுப்பா, அந்த செய்திதான் அப்படின்னு அந்த கொல்லன் சொன்னோடனே வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு அப்படின்னு திடுக்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடிக்கிறான். ஐயோ, அப்படியா? யார் சொன்னாங்க அப்படின்னு கேக்குறான். நேத்துலேருந்து இங்க ஒரே அதான் பேச்சா இருக்கு. இன்னைக்கு பழுவேட்டையர் இந்த வழியா போனப்போ அந்த ஊர் தலைவர்கள் அவரை கேட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த செய்தி உண்மைதானான்னு. அது உண்மைதான்னு பழுவேட்டையர் சொல்லிட்டாருப்பா. அந்த சண்டாள பாவியோட தலையில இடி விழலையே அப்படின்னு கொல்லன் திட்டுறான் பழுவேட்டையர். நீ ஏன் அந்த கிழவரை திட்டுற அப்படின்னு கேக்குறான் வந்தியத்தேவன். அவரால் தான் இது நடந்திருக்கு. ஏதோ சூழ்ச்சி பண்ணி இளவரசர் அவரே கடல்ல முழுக அடிச்சுட்டாருன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனால அவருக்காக ஏற்பாடு செஞ்ச இந்த உபசாரங்களெல்லாம் நிறுத்திட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறான் கொல்லன். இளவரசர் மேல இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அவ்வளவு பிரியமா? கேட்கணுமா? ஊர் மக்கள் எல்லோருக்கும் அவர் மேல ரொம்ப பிரியம்பா. அதால இந்த செய்தி கேட்டதுல இருந்து ஜனங்க ஒரே கண்ணீரும் கம்பளையுமா அழுதுகிட்டே இருக்குதுங்க பாவம். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, சோழ நாடு முழுக்கவே ஓலமிட்டு அழப்போகுது. பழுவேட்டையர்களை சாபம் விட்டு சபிக்க போகுது. ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது. இன்னும் என்னவெல்லாம் விபரீதம் நடக்குமோ. கொஞ்ச நாளா வானத்துல தூமகேது தோணிட்டே இருந்துச்சுல்ல, அதுக்கு ஏதாவது நடந்துதானே ஆகணும் அப்படிங்கிறான் கொல்லன். நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவா இருக்கும்னு வந்தியத்தேவன் அப்ப யோசிச்சு பாக்குறான். தான் சொன்னதை இந்த கொல்லன் நம்பாமல் இருக்கிறதே நல்லதா போச்சு. தான் இனிமே பொய் சொல்லாட்டியும் பரவாயில்ல, இளவரசரை பத்தின உண்மையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இளையபிராட்டி ஏதோ முக்கியமான காரணத்துக்காக தானே அவரை சூடாமணி விகாரத்துல இறங்க சொல்லியிருக்கிறாங்க. இளவரசியை பார்த்து நேர்ல பேசினப்புறம் அவர் சொன்ன யோசனைப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் முடிவு பண்றான். தம்பி என்ன யோசிக்கிற அப்படின்னு கொல்லன் கேட்கறான். நடுக்கடல்ல சுழற்காத்துல நானும் மாட்டிக்கிட்டேன். கடவுள் அருளால நான் தப்பி பிழைச்சதை நினைச்சு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். கடவுள் அருள்னு ஒண்ணு இருக்கா என்ன அப்படின்னு கொல்லன் கேட்கறான். பெரியவரே, அது நான் அப்படி சொல்லிட்டீங்க. கடவுள் அருள்னு ஒண்ணு இருந்ததுன்னா பழுவேட்டையரோட அக்கிரமங்கள்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குமா? பொன்னியின் செல்வர் கடல்ல முழுகி இருப்பாரா அப்படின்னு அந்த கொல்லன் ரொம்ப ஆத்தமாட்டாம புலம்புறான். பெரியவரே, பழுவேட்டையர் அதிகாரத்துல இருக்கிறவங்க, அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? யாருக்காதுல விழுந்தா என்ன? கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோன்னே, என்னை விட நீ தான்ப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். நானாவது முழிச்சிட்டு இருக்கும்போது பேசுறேன், நீ தூக்கத்துல உளர்ற. ஐயோ, என்ன உளர்னே அப்படின்னு கேக்குறான் வந்தியத்தேவன். பழுவேட்டையர்களை யமதூதர்கள்னு சொன்னேன், பழுவூர் இளையராணிய பெண் பேய்ன்னு சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் என்ன உண்மைதான். ஆனா என்னை தவிர வேற யாருக்காதுலயாவது விழுந்திருந்தா உன் கதி என்ன? நீ அப்படியே தூக்கத்துல இவ்வளோ உளறியே. அந்த சமயத்துலதான் இந்த ரோடு வழியா அந்த பழுவேட்டையரோட ஆளுங்கெல்லாம் இப்படி தாண்டி போனாங்க அப்படின்னு அந்த கொல்லன் சொன்னோன்னே, அந்த செய்தி வேற அப்பதான் வந்துச்சு. ஒரே எனக்கு ரொம்ப பயமா போச்சு நீ உளர்னதை கேட்டு அப்படிங்கிறான். நீங்க அந்த கேட்டு என்ன பண்ணீங்க? வாசல் பக்கம் போய் நின்று இந்த உலகளத்தோட கதவை சாத்திக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி உன் குதிரையை கொல்லை பக்கம் கொண்டு போய் கட்டிட்டேன். தூக்கத்துல நான் இன்னும் ஏதாவது உளர்னேனா? உளறலுக்கு குறைச்சலே இல்லை. ஐயோ, வேற என்ன உளர்னேன் அப்படின்னு கேக்குறான் வந்தியத்தேவன். இளவரசரை பழையாறைக்கு வர சொல்லி வற்புறுத்தினியா? அவர் பழுவேட்டரை கட்டளைப்படி நான் சிறைப்படுவேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னியே தம்பி. பழையாறை இளைய பிராட்டியை பத்தி கூட ஏதோ சொன்னேன். ஜாக்கிரதம்பா ஜாக்கிரதை அப்படிங்கிறான் கொல்லன். வந்தியத்தேவன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிறான். இளைய பிராட்டிய பத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்போமோ அப்படின்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. இனிமே தூங்காதா இருந்தா தனி அறையில கதவெல்லாம் தாழ்பால் போட்டுட்டு தான் தூங்கணும். இல்லைன்னா மனுஷங்களே இல்லாத காட்டுலயோ பாலைவனத்திலயோ தான் தூங்கணும். இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்க இருக்கிற இடத்துல தூங்கி உளரவே கூடாது அப்படின்னு வந்தியத்தேவன் முடிவு பண்ணிக்கிறான். தம்பி, சுழற்காலத்துல நீ மாட்டிக்கிட்டேன்னு சொன்னியே, எப்படி தப்பி பிழைச்ச? நான் ஏறி வந்த கப்பல் இடி விழுந்து கடல்ல முழுகிருச்சு. அதோட முறிஞ்ச பாய்மரத்தை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் மிதந்தேன். அப்புறம் ஒரு ஓடகார பெண்ணொருத்தியோட உதவியால தப்பிச்சு வந்தேன். இளவரசரும் ஒருவேளை அந்த மாதிரி தப்பி பழைச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு கேக்குறான் அந்த கொல்லன். கடவுள் சுத்தமா இருந்தா தப்பி பழைச்சிருக்கலாம். நேத்து ராத்திரி நீ எங்க தங்குன? கோடியக்கரையில கடற்கரையோரத்துல பழுவேட்டையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமா இருந்துச்சு. அதனால குழகர் கோவில்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடியறதுக்குள்ள புறப்பட்டுட்டேன். அதனாலதான் உனக்கு இளவரசர் பத்தின செய்தி தெரியல போல இருக்கு. நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றியா. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போகணும். பழுவேட்டையரோட பரிவாரத்துல சிக்காம போகணும். எந்த வழியில போறது நல்லது? பழுவேட்டையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில போறாரு. நீ முல்லையாத்தங்கரையோட போனா பழையாறையை சீக்கிரம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறான் அந்த கொல்லன்.
நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே குதிரைக்கு குழம்பு அடிச்சு கொடுத்தா வேலை முடிஞ்சா நானும் கிளம்புவேன்ல அப்படின்னு. இதோ அப்படிங்கிறான் கொல்லன். வளைச்சு காய்ச்சிருந்த இரும்ப சுத்தினால டம் டம்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இது பெரிய பழுவேட்டையருக்கு, இது சின்ன பழுவேட்டையருக்கு, இந்த அடி சம்பு வரையருக்கு, இது மழை வரையருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அடியும் டனால் டனால் நாம அடிக்கும் போது அந்த சிற்றரசர்கள் பேர்ல எல்லாம் மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க, எவ்வளவு ஆத்திரமா இருக்காங்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான். குதிரை குழம்புக்கு ஒரு வழியா லாடம் அடிச்சு முடிஞ்சாச்சு. செஞ்சு கொடுத்த வேலைக்கான அந்த காசு கொல்லனுக்கு வந்தியத்தேவன் எடுத்து கொடுக்க முயற்சி பண்றான். கொல்லன் அதை வாங்குறதுக்கு மறுக்கிறான். நீ நல்ல பிள்ளைங்கிறதுக்காக தான் செஞ்சு கொடுத்தேன், காசுக்காக செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறான். வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். புறப்படுற சமயத்துல கொல்லன், தம்பி பழையாறைக்கு நீ எதுக்காக போற அப்படின்னு கேட்கிறான். ஐயா, நீங்க என்ன அதை பத்தி ஒன்னும் கேட்காம இருந்தா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது அப்படிங்கிறான் வல்லவரையன். கொல்லன் சிரிச்சிட்டு, அப்பனே நீ ரொம்ப சீக்கிரம் கெட்டிக்காரனா ஆயிட்டே வர்றப்போ, ரொம்ப விவரம் ஆயிட்ட, தூங்குற போதும் இதே மாதிரி ஜாக்கிரதையா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுக்குறான். வந்தியத்தேவன் மறுபடியும் தன்னோட பிரயாணத்தை தொடங்குறான். அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்துருச்சு. முல்லையாத்தங்கரையோட வல்லவரையன் போயிட்டு இருக்கிறான். அதுக்கு மேல ஆத்தங்கரையோட அப்படியே போயிட்டே இருந்தோம்னா வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணி முல்லையாத்தங்கரையோடய போயிட்டு இருக்கிறான். முன்னிருட்டு வேலைதான், ஆனா வானத்துல 1000 கோடி நட்சத்திரங்கள் அப்படி ஒளி சுடர்களா பிரகாசிக்குது. முல்லை நதியோட கரைகள்ல மரங்கள் அதிகம் இல்லை, சின்ன சின்ன புதர்களா இருக்கு. அதனால வழி கண்டுபிடிச்சிட்டு போறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்லை. அந்த விண்மீன்களே வெளிச்சம் கொடுக்கறதே போதுமானதா இருக்கு. வானத்துல இருக்க நட்சத்திரங்களோட போட்டி போடுற மாதிரி ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் அந்த புதர்களை சுத்தி அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கு. நல்ல அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு முல்லை ஆத்தங்கரை, ஆறு ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் கரை மேல குதிரையில வந்தியத்தேவன், சின்ன சின்ன புதர்கள், மேல அப்படியே நட்சத்திரம் மின்னிட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல முன்னிருட்டு நேரம், அப்படியே காத்து மெதுவா வீசிக்கிட்டு இருக்கு, கீழே மின்மினி பூச்சிகள் சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும் போது வந்தியத்தேவனோடையே சேர்ந்து நம்மளும் அந்த குதிரை மேல போற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வருது இல்ல. அப்போ வந்தியத்தேவனோட மனநிலை எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப உற்சாகமா இருக்கான். ஏன்னா உற்சாகமா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அவன்கிட்ட. ஏன்னா நாடே இளவரசரை பத்தி இவ்வளவு சோகத்துல ஆழ்ந்திருக்கும் போது இளவரசரை பத்தின முக்கியமான ரகசியம் அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அது இளவரசர் எவ்வளவு பத்திரமா இருக்காருங்கிற விஷயம் வேற அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. இவனை காப்பாத்துறதுக்கா குதிச்சு 2 பேருமா சேர்ந்து தப்பிச்சு ஏகப்பட்ட இளவரசரோட இவனுக்கு இருக்கிற நெருக்கமே இவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து என்ன யோசிச்சானா, இளவரசர் மேல ஜனங்க எவ்வளவு பிரியமா இருக்காங்கன்னு இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. மந்திரவாதி ரவிதாசனை தான் ஏமாத்த முடிஞ்சதை நினைச்சு அவனுக்கு குதூகலமா இருக்கு. இது எல்லாத்த விட குதூகலமான விஷயம், இளையபிராட்டி குந்தவியை இப்ப பார்க்க போறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதை விட முக்கியம், சும்மாவா பார்க்க போறான், இளையபிராட்டி கொடுத்த அத்தனை வேலையும் பக்குவமா கச்சிதமா முடிச்சுட்டு அதுக்கு என்னென்னலாம் தடங்கள் வந்துச்சு, அது எப்படியெல்லாம் தான் எதிர்கொண்டோம் ஜெயிச்சோங்கிறதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே நினைச்சு நினைச்சு பெருமிதம் அடைஞ்சுக்கிட்டு அந்த செய்தியோட போய் பார்க்க போறான். நாளை மாலை இந்த நேரத்துக்குள்ள இளையபிராட்டி சந்திச்சிருவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆகா, அந்த சந்திப்பை நினைச்சு பார்க்கும் போதே அவனுக்கு அப்படியே மெய்யெல்லாம் சிலிர்த்து போகுது. இப்படியா யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு அப்படியே வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமா இருக்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு போகும்போது, பட்சிகள் கூட கூடுகள்ல போய் அடங்கிடுச்சே, அதுங்க பாடுறதுக்கு என்ன தடை இருக்கு அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு பாட்டு அப்படியே அவனுக்கு வருது. வான சுடர்கள் எல்லாம் மானே உந்தனை கண்டு மேனி சிலிர்க்குதடி, அங்கே மெய்மறந்து நிக்குதடி, தேனோ உந்தன் குரல்தான், தென்றலோ உன் வாய்மொழிகள், மீனொத்த விழிமலர்கள் கண்டால் வெறிமயக்கம் தருவதேனோ அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள குந்தவையை கற்பனை பண்ணி அவ்வளவு அழகான ஒரு பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே வரான். இப்படி பாடி முடிச்சானோ இல்லையோ, அவனோட போட்டி போடுற மாதிரி தூரத்துல நிறையெல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிருச்சான். அதே சமயத்துல மனுஷ குரல் ஒண்ணு கலகலகலன்னு சிரிக்கிற சத்தம் கேக்குது. வந்தியத்தேவன் திடீர்னு மிரண்டு போயிட்டான். தனியா அந்த முல்லையாத்தங்கரையில இந்த இருட்டு நேரத்துல தான் மட்டும் போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனுஷ குரல் சிரிக்கிற சத்தம் கேட்டோன்னா அவன் கை தானா அந்த உடை வாளுக்கு போய் அதை சட்டுன்னு பத்திச்சு. புன்னை மரம் ஒண்ணுக்கு கீழே அப்படியே ஒரு கரிய நிழலா இருக்கிற ஒரு உருவம் வெளி வருது. தம்பி, உன் பாட்டு பிரமாதம், நரிகளோட போட்டி கானம் அதை விட பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு தேவராளன் அங்க சிரிக்கிறான். தேவராளன் திடீர்னு இங்க எப்படி முளைச்சான்? வந்தியத்தேவன் தான் மட்டும் அந்த ரோடோரமா போயிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு குந்தவியை நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போறான். இவன் பாட்டுக்கு எதிர்பாட்டு நரிகள் பாடினதே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுன்னா திடீர்னு தேவராளன் எங்க இருந்து அங்க முளைச்சான்? இப்ப மேற்கொண்டு என்ன நடக்க போகுது? ஏதோ திட்டத்தோட தான் வந்திருப்பானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.
தொடர்ந்து செவி இன்பத்தை கேட்கணும். செவி இன்பத்துக்கு உங்கள் ஆதரவை கொடுக்கணும். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் செவி இன்பம் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுக்கணும். நன்றி.